அது ஒரு குளிர்கால மாலை. ஜான் தனது மந்தையை ஆய்வு செய்தார். அநேக செம்மறி ஆடுகள், பசுமை நிறைந்த மலைகளுக்கு எதிராக பஞ்சு போன்ற வெள்ளை மேகங்கள் என்ற ஒரு அற்புதமான மாலை. அவர் ஆடுகளை எண்ணினார். அனுதினமும் செய்கின்ற ஒரு வழக்கம். 99 மட்டுமே இருந்தது. ஒன்றை காணவில்லை. அவர் மனதில் ஒரு வகையான கலக்கம். அவரது இதயம் வழக்கமாக அவருக்கு பின்னால் உள்ள மலையைப் போல நிலையானது. ஆனால் அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அவர் மனம் கலக்கம் கொண்டது. 99 ஆடுகளை பாதுகாப்பாக ஒரு மரத்தின் நிழலில் விட்டுவிட்டு ஜான் தனது தேடலை தொடங்கினார். அவர் அழைத்தார். அவரது குரல் பள்ளத்தாக்கில் எதிரொலித்தது. செம்மறி ஆடுகள் அவனுடைய வாழ்வாதாரமாகவும் அவனுடைய பொறுப்பாகவும், ஒவ்வொரு ஆடுகளும் அவனுடைய வாழ்க்கையின் விலையேற பெற்ற பகுதியாகவும் இருந்தன. ஒவ்வொரு ஆடுகளும் அவரவர் கவனிப்புக்கு தகுதியான உயிரினங்களாக இருந்தனர். அவர் பாறை சரிவுகள், கிசுகிசுக்கும் புல்வெளிகள், அடர்ந்த காடுகள், நீரோடை பகுதிகள் என எல்லா இடங்களிலேயும் தேடினார். மணி நேரங்கள் கடந்து கொண்டே இருந்தது. இரவு நேரமும் நெருங்கிக் கொண்டே இருந்தது. விரக்தி அவரை சூழ்ந்து கொள்ள அச்சுறுத்தியது. சிறிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய காணாமல் போன ஆட்டுக்குட்டியின் உருவம் அவர் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. தோல்வியுற்ற அவர் கைவிடப் போகிறார் என்ற நிலையில் முட்கள் நிறைந்த முட்செடியில் வெண்ணீர ஒளியை கண்டார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு நிம்மதியே வந்தது. அங்கே அந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டி சிக்கிக் கொண்டிருந்தது. சிக்கி பலவீனமாக சத்தமிட்டது. ஜான் ஆட்டை கவனமாக விடுவித்தார். அதன் மெல்லிய உடல் நடுங்கியது. அந்த ஆட்டை தன் கைகளில் எடுத்துக்கொண்டார். அப்போதுதான் அவருக்கு ஆறுதலாக இருந்தது. ஆட்டுக்குட்டி அவர் கைகளில் சந்தோஷமாக ஏறிக்கொண்டது. அவர் அதை சுமந்தார். நாள் முழுவதும் இருந்ததை விட அவரது இதயம் சந்தோஷப்பட்டது. தனது சிறிய கிராமத்தை அடைந்த அவர் தனது நண்பர்களையும் அண்டை வீட்டார் அனைவரையும் அழைத்தார். முழு கிராமமும் அவருடன் மகிழ்ச்சி அடைந்து அவரது நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டது. அன்று இரவு விருந்து ஏராளமாக இருந்தது. இழந்த ஒரு ஆன்மா திரும்புவதன் மூலம் ஒன்றுபட்ட ஒரு சமூகத்தின் மகிழ்ச்சிக்கு ஒரு சான்றாகும். இது ஒரு பெரிய இரக்கமுள்ள உண்மையின் பிரதிபலிப்பாகும். அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.